வணக்கம், நான் பூமதி கோபாலகிருஷ்ணன். வெல்கம் டு பூமாஸ் ஃபெதர்ஸ். எந்த ஒரு பண்டிகையாக இருந்தாலும் அதில் ரொம்ப கரெக்டாக சூட் ஆகிறது அதிரசம் ரெசிபி தான். ஏன்னா அது எல்லாருக்குமே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி. அதனாலே இந்த தலைமுறையிலலாம் நம்ம நிறைய பண்ணுறது கிடையாது. அதிரசம் ரெசிபி கொஞ்சம் டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எப்பயுமே கேள்விப்பட்டிருக்கோம். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் சொல்லி கொடுக்குறப்ப அது ரொம்ப டிஃபிகல்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்றாங்களா, அதனால் நம்ம அதை மண்டையில் ஏற்றிக்கிறோம். ஆனால் அந்த மாதிரியெல்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே நம்ம இந்த வேலையை முடிச்சிடலாம். அப்படியே ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சுன்னா கூடயும் நம்ம அதை ஈஸியாக ரெக்கவர் பண்ணி அழகாக சுட்டு சாப்பிட்லாம். ஸோ நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதிரசத்தில் மெயின் இன்க்ரீடியன்ஸேவும் அரிசியும் வெல்லமும் மட்டும்தான். நம்ம எடுத்துக்கிற அரிசி பச்சரிசியாக இருக்கணும், அதுவும் மாவு அரிசியாக இருக்கணும். நீங்கள் கடையில் வாங்குறதா இருந்தால் மாவு அரிசினே கேட்டு வாங்கிக்கோங்க, இல்லைன்னா ரேசன் அரிசி கூடயும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இன்றைக்கி நான் 1 கப் மாவு பச்சரிசியை 3 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். கண்டிப்பாக ஒரு 2 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. இனி இதை தண்ணியிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு சுத்தமான துணியில் காய போட்டுக்கோங்க. சும்மா ஃபேன் காற்றுல வச்சாலே போதும், வெயிலில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. 1/4 மணி நேரத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். இப்போ 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பார்க்குறப்போ நல்லா அந்த தண்ணி ஈரப்பதம் இருக்குது, ஆனால் அது கையில் ஒட்டலை. அந்த ஈரமாக இருந்தால் அந்த அரிசி கையில் ஒட்டும் இல்லையா, அந்த மாதிரி ஒட்டலை. நல்லா அப்படியே பொலபொலன்னு விழுது. அதிரசத்துக்கு தோதான அரிசி தான் வாங்கியிருக்கீங்களான்னு இப்போயே நம்ம செக் பண்ணிடலாம். நாம் இப்படி நொறுக்கிறப்போ நல்லா அப்படியே பொலபொலன்னு உடையுது பாருங்கள். 2 தடவை தான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இருக்க அரிசி அதிரசம், இட்லி, தோசை, புட்டு, அப்புறம் வத்தல்லாம் செய்வோம் இல்லையா, கூழ் வத்தல், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ அந்த அரிசியை அப்படியே எடுத்து மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். என்னோடதில் பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். 1 கப் தான்றதுனால நான் மொத்தமாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் நிறைய எடுத்துருக்கீங்கன்னா 2-3 பேட்சாக போட்டுக்கோங்க. சும்மா ஒரு 6-7 பல்ஸ்லேயும் இது நல்லா பவுடராக ஆகிடும். இனி இதை சலிச்சுக்கலாம். நம்ம ரொம்ப மைனூட்டாக சலிக்கும் இல்லையா, அந்த பட்டு கண்ணு அப்படின்னு கூட சொல்லுவாங்க கிராமத்து சைடில், அந்த இதில் இதை சலிக்கக்கூடாது. மீடியம் சைஸ் தட்டு ஒன்று இருக்கும், அதில் நம்ம சலிச்சுக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ரொம்ப மைனூட்டான ஹோல்லாம் கிடையாது, கொஞ்சம் மைனூட்டாக கூட கொஞ்சம் பெரிய ஹோல் இருக்குது. அதனால் நான் இதிலே சலிச்சுக்கிறேன். இந்த மாதிரி இருக்கிறதுல சலிச்சாதான் நம்மளுக்கு உள்ளே நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்றப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நம்ம ரொம்ப மைனூட்டாக இருக்கிறதுல சலிச்சிட்டோன்னா உள்ளே கொலன்னு ஆகிடும், நல்லா இருக்காது. உங்ககிட்ட ஒருவேளை மைனூட்டாக சலிக்கிறதுக்கான சலடை மட்டும்தான் இருக்குது அப்படின்னாலும் ஒன்றும் கவலை இல்லை, நீங்கள் அதிலே சலிச்சுக்கோங்க. சலிச்சுட்டு மீதி நம்மளுக்கு குருணை மிஞ்சும் இல்லையா, சலிச்சது போக, அந்த குருணையிலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சலிச்சு வச்சுருக்க மாவில் சேர்த்துக்கோங்க. எனக்கு இப்போ இவ்வளோ குருணை மிஞ்சி இருக்குது, எனக்கு இது வேஸ்ட்டு தான். ஆனால் நீங்கள் நிறைய செய்கிறீங்க, அடுத்தடுத்து பேட்ச் போட்டு அரைச்சிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த குருணையும் சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ மாவு ஃபுல்லாகவே சலிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா அதில் ஈரப்பதம் இருக்குது. இப்படி பிடிச்சிங்கன்னா அது அப்படியே ஹோல்ட் ஆகுது பாருங்களேன், இந்த மணிக்கு இருக்கணும். நம்ம கடையிலலாம் கொடுத்து அரைக்கிறோம் அப்படின்னா அந்த ஈரப்பதம் போயிடும். நம்ம அந்த பாகு ஊற்றி நம்ம இதை நல்லா கிளறி வைக்கிற வரைக்கும் இது ஈரப்பதத்தோடு இருக்கணும். ஸோ நம்ம வீட்லேயும் ஒரு 1 கிலோ வரைக்கும் நீங்கள் ரெடி பண்ணால் கூடயும் நீங்கள் இதை வீட்டிலே அரைச்சிக்க பாருங்கள். மாவு காயாமல் அந்த ஈரப்பதத்தோடயே இருக்கணுன்றதுனால இந்த மணிக்கு நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. அமுத்தி விட்டுட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இனி நம்ம பாகு காய்ச்ச ஆரம்பிக்கலாம். 1 கப் அரிசிக்கு 3/4 கப் வெல்லம் கரெக்டான அளவாக இருக்கும். நான் 3/4 கப் வெல்லத்தை இப்போ பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கரைய விட்டுடலாம். இதுக்கு பாகு பாதம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் எதுவுமே வேணாம். இது நல்லா கரைஞ்சி கொதிச்சு பொங்கி வருது பாருங்கள். இந்த மாதிரி டைமில் அப்படியே சிம்மில் போட்டு விட்டுடுங்க. கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் இது அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இனி நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் சுக்குத்தூள் வேணும். இந்த சுக்கில் ஒரு பாதி சுக்கே 1/4 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இது 2த்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி வச்சுடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெள்ளைப்பாகு, அது ரெடியான உடனேவும் இதில் எடுத்து ஊற்றணும். ஃபுல்லாகவே ஊற்றி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நான் இன்றைக்கி பருப்பு கடையிற மத்தில் அந்த மண்டையை மட்டும் எடுத்துகிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் பூரிக்கட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மரக்கரண்டியில் கூடயும் பின் சைடு திருப்பி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதிரசத்துக்கான மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை இன்றைக்கே சுட முடியாது, ஒரு 2-3 நாள் கழித்து சுட்டோம் அப்படின்னா தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். குறைஞ்சது ஒரு 8 மணி நேரமாச்சும் இதை அப்படியே நம்ம புளிக்க விட்டுடணும். நம்ம ஒரு 24 ஹார்ஸ்க்கு அடுத்து நம்ம இதை சுடலாம். நம்ம இதை கிளறதுக்கு வசதியாக பெரிய பாத்திரத்தில் வச்சுருந்தோம். இனி இதை ஒரு சின்ன பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம இதை 4 கணக்கில் புளிக்க விட போகிறோம். அதனால் மேலாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் சேர்த்துக்கலாம்.
இனி இதை மூடி வச்சு கீழே ஒரு பிளேட்டு இல்லைன்னா கிண்ணத்தில் தண்ணி வச்சு அதுக்குள்ளே வச்சுடுங்க. அப்போ தான் எறும்பு தொல்லை எதுவும் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் அதிரசம் சுட்டு சாப்பிட விருப்பப்படுறீங்களோ இல்லையோ அது பாதிக்கு மேலே காலி பண்ணிட்டு போயிடும். இப்போ 24 மணி நேரம் ஆயிடுச்சு. கரெக்டாக ஒரு நாள் ஆயிருக்கு. இப்போ எடுத்து பார்க்குறப்போ அங்கனங்கன்னா பபிள் வந்திருக்கு பாருங்கள். நல்லா புளிச்சிருக்கு. இனி இதிலேருந்து சுடலாம். ஓகே, இப்போ நம்ம இதை எடுக்கிறப்ப பார்த்தோம் அப்படின்னா நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பேட்டர் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு. ஆனால் இது நல்லா கெட்டியாக இருக்குது, அந்த மாதிரிக்கு தெரியுதுங்க. ஆனால் நம்ம இதை அப்படியே நல்லா கையில் உருண்டை பிடிக்கிறப்போ நல்லா இலக்கம் கொடுக்கும் பாருங்கள். நான் பண்ணி காட்டுறேன். நல்லா அது சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரிக்கு சாஃப்ட் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம நல்லா உருண்டை பிடிச்சி ஒரு தட்டில் நீங்கள் எண்ணெய் இல்லைன்னா தண்ணி கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்கலாம். ஹோல் போடாமையும் நீங்கள் அப்படியே கூட அந்த அதிரசம் சுட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஹோல் போட்டு பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மந்தமாக இருந்தால் தான் அதிரசம் நல்லா உப்பி வரும். ஸோ கொஞ்சம் மந்தமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, ரொம்ப மந்தமாக இருக்கக்கூடாது. நம்ம இந்த அதிரச மாவை எண்ணெயில் போட்டு பொரிக்கிற டைமில் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். ஆனால் நம்ம உள்ளே விடுற டைமில் ஃபுல்லாக லோ ஃப்ளேம் போட்டுடணும். போட்டுட்டு இந்த மாவை நம்ம உள்ளே விடுறப்போ அது அப்படியே ஃபஸ்ட்டு கீழே போயிட்டு அப்படியே நல்லா மேலே எலும்பி புஷ்ஷுன்ட்டு வரும். இந்த மணிக்கு வந்தோடனே நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். ஒரு அதிரசம் சுட்டு எடுக்கிறதுக்கு ஒரு 8 செகண்ட் தாங்க ஆகும். ரொம்ப டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிருக்க எண்ணெயில் தான் நம்ம இதை போடுறோம். அப்படின்றதுனால அது கோல்டன் ப்ரௌன் ஆனவுடனே நம்ம எடுத்துடணும். ஏன்னா நம்ம வெளியே எடுத்த பிறகமும் அந்த ஹீட்டுக்கு அது நல்லா உள்ளே வெந்துட்டே இருக்கும். அதனால் நம்ம வெளியே எடுத்த பிறகமா அது இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். அதனால் நம்ம கோல்டன் ப்ரௌன் இருக்கிறப்பே நம்ம எடுத்துடலாம். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க கையிலே தட்டி போடுவாங்க. கையில் தட்டுறது ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கையில் எண்ணெய் இல்லைன்னா தண்ணி எது வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்படியே ரவுண்டாக தட்டிக்கோங்க. தட்டிட்டு உள்ளே ஒரு ஹோல் போட்டு அப்படியே எடுத்து எண்ணெயில் விட்டுற வேண்டியது தான். 2 பேர் இருந்தால் வேலை டக்குன்னு முடியுங்க. இந்த மாதிரி ரொம்ப சுலபமாகவே நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வர சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எண்ணெயில் அதிரசம் பிரிஞ்சு போகிறது. அது ஏன் பிரியுது அப்படின்னா நம்ம நிறைய வெல்லம் சேர்த்துருப்போம். 1 கப் அரிசிக்கு நம்மளுக்கு 3/4 கப் வெல்லமே ரொம்ப கரெக்டான அளவாக இருக்கும். நீங்கள் 3/4 கப் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இருந்தாலும் பிரிஞ்சு போகுது அப்படின்னா ரொம்ப தண்ணியாட்டம் இருந்தாலும் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் தான் அது ரொம்ப பிரிஞ்சு போகும். அந்த டைமில் நீங்கள் கொஞ்சமாக அரிசி மாவு அப்படி இல்லைன்னா கோதுமை மாவு இல்லைன்னா ரவை இருந்தால் கூடயும் அதை மிக்சியில் போட்டு 2 தடவை நல்லா அரைச்சிட்டு அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்து அந்த புளிச்ச மாவை நல்லா பிசைஞ்சிட்டு நீங்கள் சுடுறப்போ கரெக்டாக வரும். சில டைம்ஸ் ஒரு 2 நாள் கழித்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஹார்டாக ஆயிடும் அந்த அதிரசம். கொஞ்சம் கடிக்க கஷ்டமாக இருக்கும். அந்த டைம்லேயும் ஒன்றும் ஒரே பண்ணிக்க தேவையில்லை. நீங்கள் இட்லி பாத்திரத்தில் ஒரு 5 நிமிஷம் வச்சு ஆவியில் வச்சு எடுத்துட்டிங்கனாலே போதுமானதாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாகிடும். இப்போ 3வது டிப் என்னென்னா, இப்போ நான் செஞ்சு காட்டியிருந்ததில் முதல் நாள் லைட்டாக இலக்கமாக இருந்துச்சு. மறுநாள் நல்லா கெட்டியாகிடுச்சு. ஆனால் நம்ம நல்லா அந்த பால் மானிக்க பிசைஞ்சப்போ ஸ்மூத்தாக ஆகிடுச்சு. ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கு அந்த மாணிக்க வராது. கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்கும் ஃபஸ்ட்டு டே, இல்லைன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும். அது எதுக்கு அப்படி ஆகுதுன்னா அவங்க எடுத்துருக்க அந்த அரிசியோட தன்மை பொறுத்து அப்படி மாறும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் கெட்டியாக இருந்தாலும் நீங்கள் அப்படியே புளிக்க விட்டுடுங்க. மறுநாள் பாருங்கள், நல்லா தட்டி போடுறப்ப கரெக்டாக வந்துடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை வரலை அப்படின்னா தண்ணியாக இருந்தால் எப்பயும் போல் கொஞ்சமாக அரிசி மாவு இல்லைன்னா கோதுமை மாவு இல்லைன்னா கொஞ்சமாக ரவையை அரைச்சிட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சுட்டு பாருங்கள், கரெக்டாக வரும். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா சுடு தண்ணி பச்சை தண்ணி எது வேணால் சேர்த்துக்கலாம். ஆனால் தண்ணியோட அளவு ரொம்ப பார்த்து சேர்க்கணும். ஒரு துளி 2 துளி விட்டாலே ரொம்ப இலக்கம் கொடுக்கும். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் சுடுங்க, கரெக்டாக வரும். அடுத்து 4வது டிப் என்னென்னா, உங்களுக்கு அதிரசம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஒரு கிலோ வரைக்கும் அரிசி வாங்கி நீங்கள் இந்த பேட்டர் ரெடி பண்ணி புளிக்க வச்சுக்கோங்க. ஒரு நாள் மட்டும் புளிக்க வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் நினைக்கிறப்பெல்லாம் சூடாக ரெடி பண்ணி சாப்பிட்லாம். ஆனால் எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு முன்னாடி ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்துட்டு பொரிங்க. நான் சொல்லியிருக்க மெத்தட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக வரும். கொஞ்சம் சொதப்புனாலும் நம்ம டிப்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் அதை ரெக்கவர் பண்ணிக்கலாம். நான் எடுத்திருந்த அந்த 1 கப் அரிசிக்கு எனக்கு 16 இந்த மீடியம் சைஸ் அதிரசம் கிடச்சிருந்துச்சு. வெளியில் அந்த லேயர் ரொம்ப கிறிஸ்பாக உள்ள நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் உங்களோட வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது பிரச்சனைகள் வேறு ஏதாவது வந்துச்சுன்னு அப்படின்னாலும் நீங்கள் அதை மென்ஷன் பண்ணுங்கள். இப்போதும் பூமாஸ் ஃபெதர்ஸோட இணைந்தே இருக்கணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.